தனுஷ்கோடி இந்தியாவின் தென்கோடியில் இருக்கும் இந்த நகரம் 60களின் மத்தியில் தமிழகத்தில் வீசிய பெரும் புயலால் பேரழிவுக்கு உள்ளானது. ஆயிரக்கணக்கான உயிர்களை அந்த புயலுக்கு பலி கொடுத்தது தனுஷ்கோடி. அதில் பெரும் சோகம். தனுஷ்கோடிக்கு தொடர்பில்லாதவர்கள் கூட அந்த புயலுக்கு பலியானதுதான். உயிர்கள் மட்டுமல்ல, நேர்த்தியான கட்டமைப்பு கொண்ட அந்த நகரமே புயலில் சிக்கி சின்னாபின்னமானது. இதில் இன்னொரு அவலம். தனுஷ்கோடி நகரம் புயலுக்கு இரையான செய்தி 2 நாட்களுக்கு பிறகுதான் தமிழக அரசுக்கே தெரிய வந்தது. தகவல் அறிந்து மீட்பு படையினர் வந்தபோது எல்லாம் கைமீறி போயிருந்தன. உயிரை காப்பாற்ற வந்தவர்கள் வெறும் உடல்களைத்தான் மீட்க முடிந்தது. ஆம், கடலில் பிணங்கள் தக்கை போல் மிதந்து கொண்டிருந்தன. உடல்களோடு சேர்த்து உடைந்து போன ரயிலின் உதிரி பாகங்களும் மிதந்து கொண்டிருந்தன. ஊருக்குள் சென்று பார்த்தால் வழிநெடுக உயிரற்ற உடல்கள் ஒரு குலைந்து கிடந்தன. ஊரெங்கும் வீசிய பிணவாடையும் சன்னமாக கேட்ட மரண ஓலங்களும் இதயத்தை பிசையும் விசும்பல் குரல்களும் அங்கே நடந்த பேரழிவின் பெரும் சாட்சியங்களாக இருந்தன. தப்பி பிழைத்த மக்கள் உயரமான இடங்களில் ஏறி அமர்ந்தபடி அபயக் குரல் எழுப்பிக் கொண்டிருந்தனர். உண்மையில் இப்படி ஒரு தாக்குதலுக்கு தனுஷ்கோடி ஆளானதற்கு புயல் மட்டும்தான் காரணமா? ஏன் அங்கே நடந்த பேரழிவு தமிழக அரசுக்கு தெரியவர 2 நாட்களாகின? தமிழகத்திலிருந்து தனுஷ்கோடி துண்டிக்கப்பட்டது எப்படி? மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நகரமாக தனுஷ்கோடி அறிவிக்கப்பட்டதன் பின்னணி என்ன? இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அரை நூற்றாண்டுக்கு முந்தைய வரலாற்று பக்கங்களை புரட்ட வேண்டியிருக்கும். அதற்கான முயற்சியே இந்த சிறப்பு தொகுப்பு. மிஞ்சி போனால் 500 சொச்சம் வீடுகளையும் 3000 சொச்சம் மக்களையும் கொண்டிருந்த சின்னஞ்சிறு நகரமாகத்தான் அன்றைய தனுஷ்கோடி இருந்தது. ராமேஸ்வரத்திலிருந்து 21 கிலோமீட்டர் பயணம் செய்தால் தனுஷ்கோடியை தொட்டுவிடலாம். ஆடம்பரங்களற்ற அழகான அந்த நகரத்தில் அதிகம் இருந்தது கடலை நம்பி வாழ்ந்த மீனவ மக்கள்தான். தானுண்டு மீனுண்டு என பேராசையின் சுவடின்றி வாழ்ந்த மக்கள். அங்கு வந்து செல்லும் சுற்றுலா பயணிகளின் புனித யாத்திரைகளுக்கும் தன்னால் என்ற அன்பை பொழிந்தது தனுஷ்கோடி. பிள்ளைகள் படிப்பதற்கு பள்ளி, தகவல் தொடர்புக்கு தபால் தந்தி அலுவலகம், சுங்க அலுவலகம், மளிகை முதல் காய்கறி வரை எல்லாவற்றையும் வாங்குவதற்கு சந்தை, ஆத்திர அவசரத்திற்கு செல்வதற்கு மருத்துவமனை, வெளியூர் சென்று வர ரயில் நிலையம், சர்வ மதத்தினருக்குமான ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்ய கோவில், மசூதி, தேவாலயம், ஆபத்திலிருந்து பாதுகாக்க காவல் நிலையம் என ஒரு நகரத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் தனுஷ்கோடியில் இருந்தன. உண்மையில் ராமன் கையில் இருந்த வில்லை போல இருந்ததால் அதற்கு தனுஷ்கோடி என்று பெயர் வந்ததாக சொல்வார்கள். ஆனால் பிரிட்டிஷாரின் பார்வையில் அது ஒரு துறைமுக நகரம். அப்படித்தான் தனுஷ்கோடியை பிரிட்டிஷார் செதுக்கி இருந்தனர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதிக்கான தளமாகவே தனுஷ்கோடியை பிரிட்டிஷார் தகவமைத்து வைத்திருந்தனர். ஆரம்ப காலத்தில் இந்தியா இலங்கை இடையே போர்ட் மெயில் என்கின்ற இந்தோ சிலோன் ரயில் ஓடியது. சென்னை எழும்பூரிலிருந்து தூத்துக்குடி வரை இந்த ரயில் செல்லும். அங்கிருந்து படகிலேறி தனுஷ்கோடி வர வேண்டும். அங்கே இர்வின், கோஷன் என்ற 2 நீராவி கப்பல்கள் இலங்கை தலைமன்னாருக்கு தயாராக இருக்கும். அதிலேறி இலங்கைக்கு செல்வார்கள். அப்போது வெறும் 80 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தால் போதும். இந்தியாவுக்கு சொந்தமான தனுஷ்கோடியில் ஏறி இலங்கைக்கு சொந்தமான தலைமன்னாரில் இறங்கிவிடலாம். அந்த வகையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பாலம் தனுஷ்கோடி. பாலம் என்று சொல்வது அழகியல். உண்மையில் தனுஷ்கோடி ஆன்மீக தலம் என்பதை தாண்டி அது ஒரு துறைமுக நகரம். இந்தியா இலங்கை இடையே பருத்தி உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுவதற்கு தனுஷ்கோடி துறைமுக நகரம் பேருதவியாக இருந்தது. பின்னர் பாம்பன் பாலம் கட்டப்பட்ட பிறகு போட் மெயில் சென்னையிலிருந்து தனுஷ்கோடிக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இதனால் இடைப்பட்ட படகு பயணம் தேவையற்றதாகி போனது. இந்த ரயில் தவிர தனுஷ்கோடிக்கு வந்து செல்ல விரும்புவோருக்கு ஏதுவாக வாட்டர் டேங்க் என்ற பெயரில் உள்ளூர் பயணிகள் ரயில் ஒன்றும் இயங்கிக் கொண்டிருந்தது. துறைமுக நகரமாகவும் ஆன்மீக தளமாகவும் விளங்கிய தனுஷ்கோடி திடீரென ஒரு நாள் மனிதர்கள் வாழ தகுதியற்ற நகரமாக அறிவிக்கப்படும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அந்த கொடுமை ஒரு நாள் நடந்தேறியது. ஆம்,
1964 ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி வரை தனுஷ்கோடியில் எல்லாம் சுமூகமாகவே சென்று கொண்டிருந்தது. குறிப்பாக கடல் எந்தவித சலனமும் இல்லாமல் அமைதியாகவே இருந்தது. ஆனால் அன்றைய தினத்திற்கு பிறகு தனுஷ்கோடிக்கான ஆபத்து அந்தமான் கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையின் வழியாக ஏற்பட்டது. டிசம்பர் 15ஆம் தேதி அன்று உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த 4-5 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்தது. காற்றழுத்த தாழ்வு நிலை உருவான போதே தனுஷ்கோடியில் மழை ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் அந்த மழையை கண்டு தனுஷ்கோடி மக்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. காரணம், கடலுக்கு அருகே வசிப்பவர்களுக்கு அதிவேக காற்றும் அடைமழையும் சுவாசத்திற்கு இணையானவை. ஆனால் அப்போது வீசிய காற்றும் பெய்த மழையும் வழக்கத்திலிருந்து மாறுபட்டிருந்தது. அதை உறுதி செய்வது போல அங்கே உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிர புயலாக மாறியிருப்பதாக டிசம்பர் 23ஆம் தேதி அறிவித்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். உண்மையில் தனுஷ்கோடி பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி பெருமழை பெய்து கொண்டிருந்த சமயத்தில் இலங்கையில் வீசிய கடும் புயல் தலைமன்னாரையே தலைகீழாக புரட்டி போட்டுக் கொண்டிருந்தது. நேரம் செல்ல செல்ல தனுஷ்கோடியை தாண்டி ஒட்டுமொத்த ராமேஸ்வரம் பிராந்தியமே தடுமாறத் தொடங்கியது. இங்கே வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால், பெரும் மழையும் பெரும் புயலும் வீசிக்கொண்டிருந்ததால் தனுஷ்கோடியில் இருந்த மின்சாரம் மற்றும் தந்தி கம்பங்கள் சரிந்து தொடர்பு எல்லையிலிருந்து தொலைந்து போயிருந்தது தனுஷ்கோடி. ஆகவே புயல் வீசப்போகும் நேரம், புயலின் திசை, புயலின் தன்மை ஆகியனவற்றிய செய்திகள் தனுஷ்கோடி மக்களை முழுமையாக சென்று சேரவில்லை. அதனால் வீசிக்கொண்டிருப்பது அதிவேக காற்றா, ஆகப்பெரிய புயலா என்ற குழப்பம் தனுஷ்கோடி மக்களிடம் உருவாகியிருந்தது. புயல் குறித்த குழப்பத்திற்கு மத்தியில் மக்கள் தவித்துக் கொண்டிருந்த போது தனுஷ்கோடியை நோக்கி 653 என்ற எண் கொண்ட பாம்பன் தனுஷ்கோடி பயணிகள் ரயில் 100க்கும் அதிகமான பயணிகளை சுமந்தபடி நடக்கப் போகும் ஆபத்தின் வீரியத்தை உணராமல் விரைந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த ரயிலில் மொத்தம் 110 பயணிகள் இருந்தனர். அவர்களில் குஜராத்தைச் சேர்ந்த 40 ஆராய்ச்சி மாணவர்களும் அடக்கம். அவர்களோடு சேர்த்து 5 ரயில்வே பணியாளர்களும் வந்து கொண்டிருந்தனர். அப்போது மணி இரவு 11:55. கனமழையில் நனைந்தபடி தனுஷ்கோடியை நோக்கி வந்து கொண்டிருந்தது அந்த ரயில். இன்னும் சில நிமிடங்களில் தனுஷ்கோடியை அடைந்து விடலாம் என்ற நிலையில் காற்று வேகமெடுத்தது. கடல் கொந்தளிக்க தொடங்கியது. அப்போது ரயிலுக்கு கிடைக்க வேண்டிய சிக்னல் கிடைக்கவில்லை, அல்லது தரப்பட்டிருந்த சிக்னல் டிரைவரின் கண்களுக்கு தெரியவில்லை. போதாக்குறைக்கு தந்தி கம்பங்கள் சரிந்து விழுந்ததால் தனுஷ்கோடி ரயில் நிலையத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை. பெருமழையால் தகவல் தொடர்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்ட ரயில் டிரைவர் சிக்னல் கிடைத்திடாத நிலையிலும் ரயிலின் வேகத்தை குறைத்து ரயிலை இயக்கினார். புயல் காற்று வீசுவதையும் கடல் கொந்தளிப்பதையும் உணர்ந்த ரயில் பயணிகள் ஜன்னல் கதவுகளை மூடிக்கொண்டனர். அவர்கள் ஜன்னல்களை மூடியபோது தனுஷ்கோடி புயலின் பிடியில் சிக்கியிருந்தது. தனுஷ்கோடியில் இருந்து சற்றே அளவில் பெரிய கட்டடங்களெல்லாம் புயலின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தடுமாறத் தொடங்கின. தெருக்களில் இருந்த மின்கம்பங்கள் எல்லாம் சாய்ந்து சாலைகளில் சரிந்தன. தபால் நிலையம், கோயில்கள், மசூதி, தேவாலயம் என எல்லாமே பலத்த இடிபாடுகளுக்கு உள்ளாகின. தனுஷ்கோடி ரயில் நிலையம் சின்னாபின்னமாகிக் கொண்டிருந்தது. அங்கிருந்த ஓரிரு ரயில் பெட்டிகள் மட்டும் காற்றின் வேகத்திற்கு தாக்குப்பிடித்து நின்றன. அஞ்சல் நிலையம், தேவாலயம் போன்ற பெரிய கட்டடங்களே புயலுக்கு இரையாகிக் கொண்டிருந்த சமயத்தில் எளிய மீனவர்களின் சின்னஞ்சிறு வீடுகள் மட்டும் தப்பி பிழைத்து விடுமா என்ன? குடிசைகளும் ஓட்டு வீடுகளும் உருக்குலைந்து உதறத் தொடங்கின. நேரம் செல்ல செல்ல புயலின் வேகம் அதிகரித்து ஒட்டுமொத்த தனுஷ்கோடியும் சூறையாடப்பட்டுக் கொண்டிருந்த போது தனுஷ்கோடியை நோக்கி பயணிகளை சுமந்தபடி வந்து கொண்டிருந்த ரயில் தடுமாறத் தொடங்கியது. கடலுக்குள் ராட்சத அலைகள் வந்து ரயிலின் மீது மோதி ரயில் பெட்டிகளை கீழே தள்ளும் முயற்சியில் மூர்க்கத்தனமாக ஈடுபட்டன. அந்த சூழலில்தான் சுமார் 20 அடி உயரத்திற்கு எழும்பிய ராட்சத அலைகள் ரயில் பெட்டிகளை ஆவேசத்துடன் தாக்கின. புயலின் சீற்றத்திற்கு ஈடு கொடுத்து நகர்ந்து கொண்டிருந்த அந்த ரயில் 20 அடி உயர ராட்சத அலைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் திணறி தடுமாறி கடலில் விழுந்தது. இன்ஜினோடு சேர்த்து அந்த ரயிலின் 6 பெட்டிகளும் அப்படியே கடலுக்குள் விழுந்து அடித்துச் செல்லப்பட்டன.
இரவு நேரம், பேய் மழை, பெரும் புயல், கொந்தளித்த கடல். ஆகவே தப்பிக்க வழியே இல்லை என்ற நிலையில் ரயில் பெட்டிக்குள் இருந்த அத்தனை பயணிகளும் நீருக்குள் மூழ்கி உயிரிழந்தனர். இன்னும் சில நிமிடங்களில் தனுஷ்கோடியை அடைய வேண்டிய அந்த ரயில் அப்படியே கடலில் மூழ்கி. அத்தனை பெரிய கொடூரம் கடலுக்குள் நிகழ்ந்து கொண்டிருந்த போது ஒட்டுமொத்த தனுஷ்கோடியும் புயலுக்கு இரையாக இருந்தது. மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல் காரணமாக ஊருக்குள் கடல் நீர் புகுந்ததால் குடியிருப்பு பகுதிகள் மூழ்கின. குடிசை வீடுகளும் அடித்து கொண்டு போயின. அத்தோடு சேர்த்து அங்கே வசித்த ஏராளமான மக்கள் நீரில் மூழ்கி மரணத்தை தழுவினர். தப்பி பிழைக்க நினைத்து தனுஷ்கோடி ரயில் நிலையத்தில் நின்றிருந்த ரயில் பெட்டிகளில் அடைக்கலம் புகுந்தவர்களையும், மணல் திட்டுகளில் ஏறி ஒதுங்கியவர்களையும், புயலுக்கு தப்பிய உயரமான பகுதிகளில் ஏறி நின்றிருந்தவர்களையும் மட்டுமே அந்த புயல் உயிரோடு விட்டு வைத்தது. தப்பி பிழைத்த மனிதர்கள் பலரும் குற்றுயிரும் குலையுயிருமாகவே கிடந்தனர். இப்படி நூற்றாண்டு கால துறைமுக நகரமான தனுஷ்கோடி புயலின் பெருந்தாக்குதலுக்கு ஆளாகி கடல் நீருக்கும் மூச்சு திணறி மரணத்தை தழுவியிருக்க, அதை பற்றிய எந்த ஒரு விவரமும் தனுஷ்கோடிக்கு வெளியே இருக்கும் எவருக்கும் தெரியவில்லை. அந்த அளவுக்கு தகவல் தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்த தனுஷ்கோடியையும் புயல் அழித்தொழித்த செய்தி 2 நாட்கள் கழிந்த பிறகே தமிழக அரசுக்கு தெரிய வந்தது. அப்போது தமிழக முதல்வராக இருந்த பக்தவச்சலம் உடனடியாக மீட்பு பணிகளுக்கு உத்தரவிட்டார். ஹெலிகாப்டர் வழியே மீட்பு படையினர் தனுஷ்கோடிக்குள் வந்தபோது ஒட்டுமொத்த ஊரையும் கடல் கபளீகரம் செய்திருந்தது. சுமார் 5 மீட்டர் உயரத்திற்கு கடல் நீரில் மிதந்து கொண்டிருந்தது தனுஷ்கோடி. வழி நெடுக பிணங்களாக கிடந்தன. உறவுகளை தொலைத்தவர்கள் எல்லாம் உயிரற்ற உடல்களை தொட்டு புரட்டி அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். தனுஷ்கோடியைச் சேர்ந்தவர்களின் உடல்களோடு தலைமன்னாரிலிருந்து அடித்து கொண்டு வரப்பட்ட உடல்களும் தனுஷ்கோடியில் ஒதுங்கியிருந்தன. ஆகவே தரையில் கிடந்த உடல் யாருடையது, தண்ணீரில் மிதந்த உடல் யாருடையது என்பதை அடையாளம் காண்பது பெரிய சிரமமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் பிணவாடை வீசியது. மரண ஓலம் மீட்பு படையினரின் மனங்களை கலங்க வைத்தது. வலிதாங்க முடியாமல் எழுந்த விசும்பல் ஒலிகள் அங்கு ஏற்பட்டிருந்த சேதத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்தின. 1000த்திற்கும் மேற்பட்ட உயிர் பலிகள் என்ற செய்தி அரசாங்கத்தை அதிரச் செய்தது. சேதம் மிகுதியாக இருந்ததால் சென்னை மற்றும் கொச்சின் துறைமுகத்திலிருந்து முப்படை வீரர்கள் மீட்பு பணிக்காக களமிறக்கப்பட்டனர். பாதிப்புக்குள்ளாகி உயிர் உழைத்த மக்களுக்கான குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் முயற்சியில் தீவிரமாக இறங்கினர் மீட்பு படையினர். ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொட்டலங்கள் தரப்பட்டன. குடிநீரை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் கடுமையான பணியாக இருந்தது. அப்போது சாரதா என்ற கப்பல் வரவழைக்கப்பட்டு அதில் தனுஷ்கோடியில் உயிர் உழைத்த மக்கள் மண்டபம் பகுதிக்கு அழைத்து வரப்பட்டு தங்க வைக்கப்பட்டனர். சேதத்தையும் மீட்பு பணிகளையும் பார்வையிடுவதற்காக ரயில் மூலம் அமைச்சர் கக்கன் அதிகாரிகளுடன் தனுஷ்கோடிக்கு வந்தார். அப்போதுதான் தனுஷ்கோடிக்கு வந்த பயணிகள் ரயில் புயலில் சிக்கி கடலுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது தெரிய வந்தது. கடலில் மிதந்த பிணங்களையும் ரயில் பெட்டிகளின் உடைந்த பாகங்களையும் வைத்தே ரயில் விபத்தை அதிகாரிகள் உறுதி செய்தனர். ஆம், ரயிலில் வந்த பயணிகள், பணியாளர்கள் உள்ளிட்ட 115 பேரும் கடலில் மூழ்கி மரணமடைந்திருந்தனர். பின்னர் தனுஷ்கோடிக்கு வந்து சேதங்களை எல்லாம் பார்வையிட்ட அமைச்சர் கக்கன் மீட்பு பணிகளை விரைந்து செய்ய உத்தரவிட்டதோடு அங்கு வந்திருந்த ஒரு பிரபல நடிகரின் குடும்பத்தினரையும் அழைத்து கொண்டு ரயிலில் புறப்பட்டார். அந்த நடிகர் ஜெமினி கணேசன். தனுஷ்கோடியில் புயல் வீசிய சமயத்தில் நடிகர் ஜெமினி கணேசன், அவருடைய மனைவி சாவித்ரி, மகள் விஜயா மற்றும் மருத்துவர்கள் ராமகிருஷ்ணா, லீலாவதி, ஜெயம்மா ஆகிய 6 பேரும் ராமேஸ்வரம் வந்திருந்தனர். உண்மையில் கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க வந்த ஜெமினி கணேசன், சாவித்திரி உள்ளிட்டோர் திடீரென ராமேஸ்வரம் வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு நேரே தனுஷ்கோடி வந்து கடலில் நீராடினர். அப்போது அன்றிரவு தனுஷ்கோடியில் தங்க விரும்பினார் சாவித்திரி. அதை மறுத்த ஜெமினி கணேசன் எல்லோரையும் அழைத்து கொண்டு ராமேஸ்வரம் வந்து விடுதியில் தங்கினார். அன்று இரவுதான் அந்த கடும் புயல் தனுஷ்கோடியை அழித்தொழித்திருந்தது. மறுநாள் எழுந்து ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்ற பிறகுதான் புயல் ஆடிய கோரத்தாண்டவம் ஜெமினி கணேசனுக்கு தெரிய வந்தது. குறிப்பாக பாம்பன் பாலமே சேதமடைந்த விவரத்தையும் அப்போதுதான் அவர் அறிந்து கொண்டார். பிறகு அமைச்சர் கக்கன் வந்த ரயிலில் ஏறி பாம்பன் சென்று அங்கிருந்து படகில் பயணித்து மண்டபம் வந்து கார் மூலம் மதுரை சென்று
அங்கிருந்து விமானம் வழியாக சென்னை திரும்பியது ஜெமினி கணேசன் குடும்பம். 2 நாட்களுக்கு யாருக்குமே தெரியாமல் இருந்த தனுஷ்கோடி புயலுக்கு இரையான செய்தி பிறகு சர்வதேச செய்தியாக மாறியது. உலகின் பல ஊடகங்களும் தனுஷ்கோடி அழிந்த செய்தியை விரிவாக வெளியிட்டன. அமைச்சர் கக்கனை தொடர்ந்து முதலமைச்சர் பக்தவச்சலம், முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் உள்ளிட்டோர் தனுஷ்கோடி வந்து சேதங்களை பார்வையிட்டனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடந்தன. ஆனாலும் கடலின் பெருந்தாக்குதலுக்கு உள்ளான தனுஷ்கோடியை முழுமையாக மீட்டெடுக்க முடியவில்லை. 1 நூற்றாண்டாக துறைமுக நகரமாக விளங்கிய தனுஷ்கோடி மக்கள் வாழ தகுதியற்ற பகுதியாக அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு தனுஷ்கோடி வரலாற்றை அடியோடு மாற்றியமைத்த அறிவிப்பு. புயலின் பிடியில் சிக்கி தனுஷ்கோடி அழிந்த நிகழ்வை தேசிய பேரிடர் என்று அறிவித்தது அப்போதைய மத்திய அரசு. 20ஆம் நூற்றாண்டில் ஆசியாவில் நிகழ்ந்த பேரழிவு சம்பவம் என்று தனுஷ்கோடி அழிந்த நிகழ்வை அறிவித்தது ஐக்கிய நாடுகள் சபை. தனுஷ்கோடியில் சிதைந்து போன ரயில் நிலைய கட்டடங்களும் உதிர்ந்து போன தேவாலய சுவர்களும் இப்பொழுதும் இருக்கின்றன. அந்த கசப்பு நாளை, கருப்பு தினத்தை நினைவூட்டியபடி. ஆம், தனுஷ்கோடி பேரழிவு நிகழ்ந்து 56 ஆண்டுகள் தாண்டிவிட்டன. ஆனாலும் அந்த அழிவு தமிழர்களின் ஆராதரணம்.